இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் செயின் மட்டும், ரன்னிங் செயின். அதில் நான் வந்து சின்ன சைஸில் ஸ்டோன் செயின் எடுத்துருக்கேன். ஸோ இதை பார்ப்போம். நீங்கள் இந்த டிசைன் இந்த பேங்க்காக யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் எந்த பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிரியேட்டிவ் பொறுத்தது. இந்த மாதிரி ஃபுல்லாக சென்டராக சென்டர் பண்ணிட்டு அது மாதிரி இந்த ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நீட்டிட்டு இது வந்து க்ராஸ் ஆகுது. 2 பீஸ் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இது அப்படியே சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பிடிச்சிக்கும். பிடிச்சி அப்படியே சென்டர் கொண்டு போயிடும். சென்டராக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எலகண்டான லுக். இது சிம்பிளாக இது ஒரு வழி பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி பேங்க் ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக சென்டர் பார்த்து எந்த சைஸ்க்கு வேணால் நம்ம இந்த மூளை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கு தான் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டுலாம் ஒட்டி இருக்கிறதுக்கு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு பேலன்ஸை கட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிள். நான் ஈவனாக இருக்கா சென்டராக நம்ம செக் பண்ணிக்கோ. இப்படி செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஏன்னா ஒட்டினதுக்கப்புறம் செக் பண்ண முடியாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோ. கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளூ ஒட்டினாலும் நமக்கு எப்படி தெரியுது. ஒயிட்டாக அந்த க்ளூ வந்து சைடில் தெரியுது ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இது செகண்ட் ஒன் மாடல். சிம்பிளாக இருக்கும், ஒர்க் ஈஸி, பார்க்க வந்து ஒரு எலகண்டான லுக் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு மாடல் நான் எடுத்துக்க பேங்கில் வந்து கோல்டன் கலர் நூலில் வார் பண்ண ஃப்ளாட் பேங்கில் இது எடுத்துருக்கேன். இது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா லக்ஷ்மி காயின் வந்து குட்டி சைஸ் இருக்குது. குட்டி சைஸில் இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இது நல்லா பார்க்க நீட் ஃபினிஷிங் லுக்கிங் இருக்கும். பட் இதுவும் நம்மளுக்கு ஓகே தான். இதுவும் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எது யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து இது யூஸ் பண்ணுறேன். இதில் குட்டி இதில் பிக் சைஸ் இருக்குது. இதில் நான் சின்ன சைஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ராயல் லுக்கு கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி எடுத்து கரெக்டாக சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் கொடுக்கும். நான் வந்து இந்த மேலே இருக்க அந்த ஹோல் நம்ம கட் பண்ணி கூட யூஸ் பண்ணால் நான் கட் பண்ணல. அதுக்கு பதில் நான் இப்படி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் பார்க்க வியர் பண்ணவும் அழகாக இருக்கும். ஸோ நான் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்துருவேன். இப்படி காயின் மட்டும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் தான் மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வைக்கும்போது ஈவனாக இருக்கா, ஷேப் கரெக்டாக இருக்கா, நேராக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்பேஸ் ரொம்ப விடாதீங்க. அப்புறம் லக்ஷ்மி காயின் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரியும் வைக்காதீங்க. லுக்காக இருக்க மாதிரி, ரெண்டாவது சென்டராக இருக்க மாதிரி அது மட்டும் பார்த்துக்கலாம். சென்டராக இருக்கா கரெக்டாக இருக்கா மட்டும் அப்போ செக் பண்ணிக்கோங்க. ப்ளூ டைம் டைம் ஆகும்னா அது ட்ரை ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இது உள்ள போயிடுச்சு இல்லை இது மாதிரி வெளியே தெரியும்னா லைட்டாக இப்படி ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கவர் ஆகிற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம இன்னும் நிறைய டிசைன் பண்ணலாம். இதுலேயும் இந்த கார்னரில் க்ரீன் கலர் ஒயிட் கலர்னு குட்டி ஸ்டோன்ஸ் ஷக்கல் ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இல்லை இதில் நம்ம லோட்டஸ் பேட்ச் வைக்கலாம். ஸோ இது மட்டுமே போட்டால் கூட ராயல் லுக் இருக்கும். இதெல்லாம் காய வெட்டிங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியுதா
இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது இப்போ பண்ணது இது முன்னாடி பண்ணது. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே போட்ட 2 பட்டுமே போட்டாலும் ஓகே தான். இல்லை நம்ம வந்து பார்டர் பேங்கில் யூஸ் பண்ணி நடுவில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வேறு சில்க் அட்ராக்டிவ் கலர்ஸில் உங்கள் சாரி பிடிச்ச கலர் மேக் பண்ணி சென்டரில் இந்த 2 பேங்கில் வந்து பார்டர் பேங்கில் யூஸ் பண்ணி சூப்பராக கண்ணாடி வலையில் உங்களுக்கு கண்ணாடி வலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணாடி வலையில் உங்கள் சாரிக்கு மேட்சான கண்ணாடி வலை எடுத்து அதை நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணி 2 பார்டர் பேங்கில் போட்டுட்டு போனீங்கன்னா ஃபங்க்ஷனில் ரொம்ப ராயலாக ஒரு கிளாஸி லுக், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 3 மாடலில் பார்த்தோம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதே 3 டிசைன் எதனா டிசைன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணாலும் ஓகே. இல்லை நீங்கள் இன்னும் கிரியேட்டிவாக வேறு எதனா ட்ரை பண்ணி சென்ட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு இதே மாதிரி கடா பேங்கில் சில்க் வார் பண்ணி எதனா டிசைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதையும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வெரைட்டியில் சில்க் பேங்க் மேக் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.